மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் சாப்டர் 4ல் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. தமிழில் கோண இருசம வெட்டி தேற்றம். ஓகே, ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணத்தின் உட்புற இருசம வெட்டியானது, அதாவது ஏடின்ற இந்த கோடு ஆங்கிள் ஏவை ஈக்குவலாக பிரிக்குது. ஓகேவா? அக்கோணத்தின் எதிர்ப்பக்கத்தை உட்புறமாக அக்கோணத்தை அடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும். பாருங்கள், ஆங்கிள் ஏவை உள்ளடக்கிய பக்கங்கள் ஏபி அண்ட் ஏசி அல்லவா? ஸோ இந்த ரேஷியோ ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. அதாவது அதுக்கு ஆப்போசிட் சைடு யார்? பிசி. பிசியை அந்த கோடு ஏடி ஆகப்பட்ட அந்த கோடு எந்த ரேஷியோவில் பிரிக்குது? பிடி அண்டு சிடி. ஸோ அந்த ரேஷியோ இந்த கோணத்தை உள்ளடக்கிய சைட்ஸ் இருக்குல்ல, ஏபி அண்ட் ஏசி, அந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம். ட்ரா எ லைன். ஃபஸ்ட்டு இதில் ஸ்டேட்மெண்ட் படிச்சிடலாமா இங்கிலீஷ் மீடியம்க்கு? த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் என் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள். பாருங்கள், ஏடி தான் இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஓகே, ஸோ இதுவும் இது ஈக்குவல். இது ஒன்றுன்னா இது 1. ஓகே, ஸோ அந்த ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே பிசி. ஸோ பிசியை எந்த ரேஷியோவில் பிரிக்குது? பிடி இஸ் டு டிசின்ற ரேஷியோவில் பிரிக்குது. ஓகே, ஸோ அந்த ரேஷியோ இந்த சைடு கண்டெய்னிங் ஆங்கிள் ஏபி அண்ட் ஏசியோட ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு இதை கொஞ்சம் சென்ஸோடு படிங்க, அப்போ தான் புரியும். The internal bisector of an angle of a triangle divides the opposite side. Opposite side யார்? BC. ஸோ பிசியை இன்டர்னலி எந்த ரேஷியோவில் பிரிக்குதோ அந்த ரேஷியோ சைட்ஸ் கண்டெய்னிங் ஆங்கிள் ஓட ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் 5 மார்க் போடுவாங்க. ஓகேவா? சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபி சைடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேரலாக சியிலிருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் போடணும். அந்த எக்ஸ்டென்ஷன் இப்படி வரதா வச்சுக்கோங்க. அதே போல் ஏடியும் அந்த இருக்கிற அந்த கோட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இவங்க 2 பேரும் இ அப்படின்ற பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். இப்போது தமிழ் மீடியம் இந்த சைடில் பாருங்கள், நான் இந்த சைடில் இங்கிலீஷ் மீடியமும் சொல்லிகிட்டே போகிறேன். ஆங்கிள் ஏஇசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏஇ. இப்போ டயக்ராமுக்கு வாங்க. ஆங்கிள் ஏஇசி, அதாவது இந்த ஆங்கிள், இங்கே நல்லா கவனிங்க, இந்த மார்க்கரை கவனிங்க. ஓகே, இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஏஇசி. அதுக்கு யார் ஈக்குவல்? ஆங்கிள் பிஏஇ ஈக்குவல், அதாவது இந்த ஆங்கிள் ஈக்குவல். ஏன்னா இவங்க 2 பேரும் பேரலல் லைன். இந்த 2 பேரலல் லைனுக்கு இது வந்து டிரான்ஸ்வெர்சல். இந்த லைன் வந்து டிரான்ஸ்வெர்சல். ஸோ ஒரு டிரான்ஸ்வெர்ஸ் இருந்தால் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இவங்க 2 பேரும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே போல் இவங்க 2 பேரும் பேரலல் லைன்ஸ், அதாவது ஏபியும் சிஇயும் பேரலல் லைன்ஸ். அதே போல் இப்போ ஆங்கிள் டிசிஇ இந்த ஆங்கிள், அதே போல் ஆங்கிள் ஏபிடி இந்த ஆங்கிள், இவங்க 2 பேரும் ஈக்குவல். அதனால தான் இங்கே 2 2ன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 2 விஷயமும் இங்கே சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு பாயிண்டில். ஏன்னா அந்த பேர்ஸ் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் படித்தோம் ட்ரான்ஸ்வெர்சலில். ஓகேவா? இப்போது இது வந்து ஆங்கிள் பைசெக்டர், ஏடி வந்து ஆங்கிள் பைசெக்டர். அப்போ ஆங்கிள் பைசெக்டர்னா ஆங்கிள் ஏவை இந்த கோடு சரி சமமாக பிரிக்குது. இப்போ இது ஆங்கிள் 1ன்னா இதுவும் ஆங்கிள் 1. அப்போது ஏற்கனவே இது ஆங்கிள் 1ன்னு சொல்லியிருக்கோம், இதுவும் ஆங்கிள் 1. அப்போ இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல்னா இந்த சைடுக்கு இந்த சைடு ஈக்குவல், அதாவது ஏசி ஈக்குவல் டு சிஇ. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். புரியுதா? ரீசனில் அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் கன்சிடர் பண்ணுங்கள். இது ட்ரையாங்கிள் எம், இது ட்ரையாங்கிள் என். இந்த 2 ட்ரையாங்கிளும் இந்த ஆங்கிள் டு ஆங்கிள் பாருங்கள், இது 2ம் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளா? அப்போ இவங்க 2 பேரும் ஈக்குவல். அதே போல் ஏற்கனவே ஆங்கிள் 1க்கு ஆங்கிள் 1 ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அதே போல் ஆங்கிள் 2க்கு ஆங்கிள் 2 ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போது நீங்கள் ஏஏ சிமிலாரிட்டின்னு எடுத்துக்கோங்க, ஏஏஏ சிமிலாரிட்டின்னு எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ட்ரையாங்கிள் ஏ பி அண்ட் டி
அண்ட் ட்ரையாங்கிள் இசி அண்ட் டி பாருங்கள். அப்போ ட்ரையாங்கிள் எம்முன்னு பேர் கொடுத்துருக்கேன், இதுக்கு என்னன்னு பேர் கொடுத்துருக்கேன். எம்மும் என்னும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னால் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நான் உடச்சி இப்படி நேராக வச்சிடறேன் பாருங்கள். ஏபிக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து சிஇ, ஓகே. பிடிக்கு கரஸ்பாண்டிங் சைடு வந்து சிடி, ஓகே. இப்போது இங்கே வாங்க, இவங்க ரெண்டு பேரும் சிமிலர்னு சொல்லிட்டோம். இங்கே எழுத்தால் எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சி சிமிலர்னு சொல்லிட்டேன். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் தான் பிரேக் பண்ணி இங்கே வச்சுருக்கேன்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. அப்போது சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல்னு சொன்ன பிறகு ஏபி பை சிஇ, ஓகே. ஏபி பை சிஇ அப்புறம் பிடி பை சிடி, ஓகே. இப்போ ஃபோர்த்து பாயிண்ட்டுக்கு போயிடலாமா? இப்போ ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுது? இங்கே வாங்க, ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வாங்க. ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லுது? ஏசி ஈக்குவல் டு சிஇ. அப்போது சிஇக்கு பதிலாக ஏசி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிறது ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஸோ இதை தானே ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசனும் இங்கே கொடுத்தாச்சு, ஏன்னா சிஇக்கு பதிலாக ஏசி வந்துடும். ஸோ இந்த தியரம் ப்ரூவ் ஆயிடுச்சு, ஓகே. ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.